வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய எனதருமை கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் வெளிநாட்டிலன்னு தனியான, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஜாதகம் கொஞ்சம் வித்தியாசமானது. அவங்க ஜாதகத்தில் ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் அவங்க வெளிநாட்டுக்கே போக முடியும். அதனால் அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, சரி அவங்களுக்கு ஆதரவா இல்லை அவங்களுக்கு ஒரு கான்டாக்டாக நம்ம இருக்கலாமே தான் இந்த பதிவு. ஸோ அதனால் இந்த வாரம் எப்படி இருக்குது, ஜனவரி 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாரம் எப்படி இருக்குன்னா அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களுடைய புதிய யோசனைகளுக்கும் ஒரு புதுசாக யோசனை வரும், அப்படி பண்ணலாம் புது யோசனைகள், அதனால மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குது. வேலையில் வேலை பண்ணுறவங்களா இருக்கட்டும், தொழில் பண்ணுறவங்க, ஐடியில், டெக்னிக்கலில், ரிசர்ச்சு இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய ஐடியா வரும். நான் சொன்னேன் இல்லையா, ஐடியா வரக்கூடிய புதிய ஐடியா, ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் வரதுக்கு உங்களுக்கு புதுசாக டக்குன்னு ஒரு பளிச்சுன்னு ஒரு ஐடியா, அது மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஒரு வாரம் நீங்கள் எடுத்துக்கலாம். வருமானம் நல்ல ஒரு நார்மலாக இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சர் பிளான் பண்ணி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாரம்னு எடுத்துக்கலாம். உங்களுடைய வேலை பார்க்குறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, இல்லை கூட வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருனாலையும் அது கூட்டு முயற்சி அப்படின்றது தான் உங்களுடைய தாரக மந்திரம் இந்த வாரத்தில் இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கு எல்லாரும் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. இந்த வாரம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால கூட்டு முயற்சிக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் எப்போவுமே யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதவங்க, மற்றவங்களுடைய கண்ட்ரோலில் போக மாட்டீங்க. அது மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, உங்களுடைய சுதந்திரத்தை மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால பிரச்சனைகள் வரலாம். அதனால கொஞ்சம் சாஃப்டாகவே பேசுங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. புரிஞ்சுக்க எல்லாரையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் அதனால எல்லார்ட்டையும் சாஃப்டாகவே டீல் பண்ணுறது நல்லது. நல்ல மனசு நல்ல உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். கால்கள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த வாரத்தில் வரலாம். சனி பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டினா ஆஞ்சநேயரை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்கான முடிஞ்சால் தானம் பண்ணுறதும் நல்லது. இந்த வாரம் புதிய சிந்தனைகள், ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய ஒரு திறவுகோள் அப்படின்னு, சாவி கீ அப்படின்னு வச்சுக்கலாம். அது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.